ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் இலக்கியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஒய்க்யூஸ். ஸோ எடுக்காலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து பிஒய்க்யூஸ் தான். நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படிக்கிறதுனாலையோ எதுவுமே இங்கே இம்பார்ட்டன்ட் கிடையாது. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பிஒய்க்யூஸில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, பிஒய்டிஸ் உங்களுக்கு எவ்வளோ நல்லா தெரியுது, அதுதான் வந்து இங்கே இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் காமனாக பண்ணுற தப்பு என்னன்னா பிஒய்க்யூஸ் படிக்கிறது. நீங்கள் பிஒய்க்யூஸ் படிக்கக்கூடாது, பிஒய்டிஸ் படிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே வந்து மக்கடிச்ச எக்ஸாம் நடக்கல. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை மட்டும் படிக்கக்கூடாது, ப்ரீவியஸ் இயர் டாபிக்ஸை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். சரியா? இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ஷுவல் வீடியோ வந்து காமிக்கிறேன். அது மூலமாக உங்களுக்கு வந்து இது பர்ஃபெக்டாக புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் உங்களுக்கு வந்து சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் வச்சு பிஒய்க்யூ எப்படி படிக்கணும்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஸோ இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த ஜீன் வந்து ஜீன் ஸ்டடீஸ் நம்ம பண்ணி பார்த்துருப்போம், சிஎஃப்டிஆர் ஜீன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து டிரான்ஸ்போர்ட்ல இன்வால்வ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஆன்சர் வந்து இதுக்கு வந்து குளோரைட். அவங்களே ஸ்வெட் குளோரைட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இட் இஸ் குளோரைட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்கல. இதே வந்து ஒன் லைனராக கேட்டது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் டைம்ல ஒரு 4-5 லைனாக சேர்த்து உங்களை பயப்படுத்தணுன்ற இன்டென்ஷனோட கேட்டிருக்காங்க. அவ்வளோதானே தவிர ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச அதே கான்செப்டை ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இப்போ இதில் என்னது, கால்சியம் டிரான்ஸ்போர்ட்டுங்க தப்பு நமக்கு கண்டிப்பாக தெரியும். அவ்வளோதான். ஸோ இந்த செகண்ட் கொஸ்டின் புரிஞ்சிருச்சா? ஸோ ஒரு மெத்தட் அவங்க எப்படி கேட்கலாம் பிஒய்க்யூன்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்ச விஷயத்த ஒன்லைனராக கேட்டதை அங்கே நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி அவங்க கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வாங்க, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பெக்லூரின் லெவல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு என்ன டயக்னோசிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஆன்சர் வந்து டிஎன்ஏ அனாலிசிஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு ரிப்பீட்டட் டாபிக் ஒன்று வந்துச்சுன்னா அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், என்ன இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ், கோல்ட் ஸ்டாண்டர்ட் என்னது, அதோட ட்ரீட்மெண்ட் என்னது, அதில் மோஸ்ட் காமன்லி வர மேனிஃபெஸ்டேஷன்ஸ் என்னது, இன்வால்வ்டு ஜீன் என்னது, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக படிச்சு வச்சிருக்கணும். இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, டிஎன்ஏ அனாலிசிஸ் பற்றி கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ அவங்க நெக்ஸ்ட் டைம் என்ன கேட்பாங்க, என்ன குரோமோசோம் இன்வால்வ் ஆயிருக்குன்னு அவங்க கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கரெக்டாக சொல்றீங்களா நான் பார்க்குறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து அவங்களே இந்த கொஸ்டினை பாருங்களேன், ஸ்வெட் வேல்யூஸ் 3844 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், குளோரைட் வந்து ஸ்வெட்ல என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இப்படிதான் இருக்கு. கொஸ்டின்ஸ் வந்து பில்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க ஒரு கொஸ்டின் அவங்க எடுத்தாங்கன்னா. இப்போ இந்த கொஸ்டின்ல நீங்க ஸ்வெட் குளோரைட்ல என்னதான் ஆகும் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்ல நீங்க யோசிச்சு படிச்சிருந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் வர இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சரை கரெக்டா எழுதிருப்பீங்க. வெறும் நான் மக் தான் அடிப்பேன், இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் மக்ல நான் போவேன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு மேக் யூ எனி டிஃபரன்ஸ் அட் ஆல். இதுதான் உண்மை. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ இங்க நல்லா இந்த இந்த ஹைரார்கியை மட்டும் பாருங்க. முதல்ல என்ன ஜீனுன்னு கேட்டாங்க, அந்த என்ன குளோரைடா என்ன டிரான்ஸ்போர்ட்னு கேட்டாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, அதே ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ல ஃப்ரேம் பண்ணாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, ஸ்வெட் லெவல்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அடுத்து அந்த ஸ்வெட் லெவல்ஸ் வந்து குளோரைட் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சரியா? இந்த இந்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க. மேல்ஸ்க்கு என்ன கேட்டிருக்காங்க, இன்ஃபர்டிலிட்டி வரும்னு கொடுத்துருக்காங்க. ஏன் இன்ஃபர்டிலிட்டி வரும், நெக்ஸ்ட் டைம் அந்த கொஸ்டின் அவங்க கேட்க சான்ஸ் இருக்கு. நீங்க வந்து ப்ராப்பரான மெத்தட்ல படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஆன்சரை கண்டிப்பா கரெக்டா நீங்க கண்டுபிடிப்பீங்க. கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் டெல் மீ இன் தி கமெண்ட் செக்ஷன். ஓகே? இப்போ நான் இன்னொரு மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வாக்கிங் போட்டுக்கும் கேமரா போட்டுக்கும் ஒரு ஆங்கிளுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? அதுக்கு பேர் அசிமந்த் ஆங்கிள். தட் வாஸ் 1 PYQ. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 ஒர்க்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நடுவில் இருக்க ஆங்கிள் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அதோட ஆன்சர் மேனிபுலேஷன் ஆங்கிள். கரெக்டா? இப்போ அசிமந்த் ஆங்கிள்னு ஒன்று வந்த போதே மேனிபுலேஷன் ஆங்கிள் அப்படின்ற கண்டிப்பா அந்த எக்ஸ்பிளனேஷன்ல 4 ஆப்ஷனோட எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா எந்த ஆப்பை நீங்க யூஸ் பண்ணாலும் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இந்த 4 எக்ஸ்பிளனேஷனையும் நீங்க இந்த 3 எக்ஸ்பிளனேஷன் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, இந்நேரம் இந்த கொஸ்டின் மேனிபுலேஷன் ஆங்கிள் வந்து நீங்க கரெக்டா எழுதிருப்பீங்க. கரெக்டா தானே? ஸோ இப்போ யார் யாரெல்லாம் எலிவேஷன் ஆங்கிள்லாம் என்னன்னு படிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்டா சொல்றீங்களா நான் பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து ஏன்னா இப்போ அசைன்மெண்ட் கேட்டுட்டாங்க, மேனிபுலேஷன் கேட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஆங்கிள் நமக்கு இருக்கிறது எலிவேஷன் ஆங்கிள் தான். அது கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ எப்பயுமே ஆப்ஷன்ஸ்ல இருந்து கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நானா எடுத்த கொஸ்டின்லாம் கிடையாது. இது வந்து திஸ் இஸ் அ பிஒய்க்யூ. சரியா? ஸோ பிஒய்க்யூஸை நம்ம எப்படி படிக்கணும்னா வந்து
அந்த ஆப்ஷன்லயும் படிக்கணும். அந்த ஆப்ஷனுக்கு என்ன ஆன்சர்? அந்த ஆப்ஷன் ஏன் இந்த ஆன்சருக்கு வராது? அப்படின்னும் நம்ம படிக்கணும். இப்ப ஸ்வெட் லெவல்ஸ பத்தின ஐடியா நமக்கு இருந்திருந்தா, நெக்ஸ்ட் வருஷம் கேட்டா என்ன பண்ணியிருப்போம்? குளோரைட பத்தி நம்ம கரெக்ட்டா எழுதியிருப்போம். இந்த எலிவேஷன் ஆங்கில நம்ம படிச்சிருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வந்து மேனிபுலேஷன் ஆங்கிள் பத்திலாம் கரெக்ட்டா எழுதியிருந்திருப்போம். புரியுதா? ஸோ பிஒய்க்யூ அப்படிதான் படிக்கணும். எந்த டாபிக் ரொம்ப ரிப்பீட் ஆகுதோ, அத பத்தின ஏ டூ இசட் நீங்க கண்டிப்பா படிக்கணும். அதிகமா ரிப்பீட் ஆகாத டாபிக்ஸ நீங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம். ஸோ நான் எப்பயுமே சொல்றது தான், பிஒய்க்யூஸ மக் பண்ணாதீங்க. பிஒய்க்யூஸோட அந்த 4 ஆப்ஷன் ஏன் வந்தது? அது வந்து எதுக்கு வந்தா இந்த ஆன்சர் அப்படின்ட்டு கண்டிப்பா கண்டுபிடிச்சு படிச்சீங்கன்னா, டெஃபினட்டா யூ கேன் கெட் அ குட் ரேங்க். ஐ கேன் அஷ்யூர் யூ தட். ஓகே. திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் ரீட் த பிஒய்க்யூ. ஓகே. பிஒய்க்யூஸ் வந்து படிக்கணும். எந்த மாதிரி படிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரியா? இப்போ வந்து நம்ம வந்து பிஒய்க்யூவ எப்படி படிக்கணும்னு பார்த்தாச்சு. ஸோ இனிமேல் எந்த ஆப்ல எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? இப்போ மோஸ்ட்லி இங்க இருக்கிற எல்லாருமே வந்து மேரோ யூசர்ஸ் தான். ஓகே. எல்லாரும் பண்ற காமனான தப்பு என்னன்னா, கியூ பேங்க் செக்ஷன்ல போயிட்டு பிஒய்க்யூ சால்வ் பண்றது. தட் இஸ் த வொர்ஸ்ட் மெத்தட் ஒன் கேன் டூ. ஏன்னா நானும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க. எப்படி பிஒய்க்யூ சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டம் மாடியூல்ஸ்குள்ள போங்க. அங்க உங்களுக்கு 2 டேக் இருக்கும். ரீசன்ட் நீட், எய்ம்ஸ் அப்படின்னு எய்ம்ஸ் இல்லன்னா இன்செட்ன்னு இருக்கும். இந்த 2 டேக் இருக்கும். அந்த டேக்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அனாட்டமி போங்களேன். இப்ப நான் வந்து அப்பர் லிம் கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த அப்பர் லிம்மோட 50, 60 கொஸ்டின்ஸ் எக்ஸாக்ட்டா வந்துரும். ஸோ இப்ப எனக்கு எது இம்பார்ட்டன்ட் டாபிக்ன்னு ஒரே இடத்துல நான் இப்ப பார்க்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், அப்பர் லிம் வந்து என்னோட பேசிக் சோர்ஸ்ல நான் படிப்பேன். பிஒய்க்யூஸ்லயும் நான் படிப்பேன். ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருந்தா அப்படியே என்ன பண்ணுவேன், என்னோட நோட்ல நான் எழுதி வச்சுப்பேன். அவ்வளவுதான். நான் ஒரே டைம்ல பிஒய்க்யூ என்ன பண்ணிட்டேன், என்னோட ரிவிஷன் நோட்ஸ் கூட நான் இன்டகிரேட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பிஒய்க்யூ உட்காந்து நான் லைன் பை லைன் படிக்க போறது கிடையாது. நெக்ஸ்ட் டைம் நான் பிஒய்க்யூ படிக்கிறது எதுக்கு இருக்கும்னா வந்து கொஸ்டின் சால்விங் செஷன்ல மட்டும் தான் அது இருக்கும். அந்த மாதிரி நீங்க வச்சுக்கணும். சரி, இதே நீங்க கியூ பேங்க்ல போய் சால்வ் பண்ணுங்களேன். அப்பர் லிம்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும், லோயர் லிம்ல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும், செஸ்ட்ல ஒன்னு கொஸ்டின் வரும். நமக்கே அங்க என்னன்னு தெரியாது இனிஷியலா படிக்கும்போது. இவ்வளோ ரேண்டமைஸ்டா இருந்ததுன்னா நமக்கு வந்து ஒண்ணுமே புரியாது. என்னடா படிக்கிறோம்? ஆல்ரெடி வந்து அனாட்டமி படிக்கிறதே கஷ்டம். இதுல இவ்வளோ ஹாப்ஹாசர்டா இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால அந்த மெத்தட் ஒரு ஒர்ஸ்ட் மெத்தட். பட் மோஸ்ட்லி எல்லாரும் அதான் பண்ணுவோம். எனக்கு தெரியும். ஸோ அப்படி பண்ணாதீங்க. கஸ்டம் மாடியூல்ஸ்ல போய் போடுங்க. அந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். போட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. பிஒய்க்யூஸ் வந்து ரீசென்ட் நீட்லேருந்து எய்ம்ஸ்லேருந்து ரீசென்ட் நீட்லயும் எய்ம்ஸ்லேருந்து வரது எவ்வளோ உண்மையோ அதே மாதிரி எஃப்எம்ஜியிலேருந்தும் ரிப்பீட்டிங் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்க இப்போ எல்லா மேரோ யூசர்ஸ்க்குமே வந்துட்டு எஃப்எம்ஜி பிளான் வந்து ஃப்ரீ தான். நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க செட்டிங்ஸ்க்கு போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு எஃப்எம்ஜியில வந்து லாகின் பண்ணீங்கன்னா அங்க உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரீசன்ட் நீட், எய்ம்ஸ் அண்ட் தென் எஃப்எம்ஜின்னு சொல்லிட்டு. எஃப்எம்ஜியோட பிஒய்க்யூஸும் டைம் இருந்தா அதையும் சால்வ் பண்ணுங்க. டைம் இருந்தா அதையும் பண்ணிடுங்க. பிகாஸ் அதுல இருந்தும் சம்டைம்ஸ் வந்து இப்போ கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகுது. நம்ம வந்து இப்படிதான் வந்து நம்மளோட பிஒய்க்யூவை படிக்கணும். ஸோ என்ன கேட்டீங்கன்னா எல்லா பிஒய்க்யூவும் நீங்க படிங்கன்னு தான் சொல்வேன். ஓகேவா? அட்லீஸ்ட் கொஸ்டின் அதோட 4 ஆப்ஷன்ஸை கண்டிப்பா படிங்கன்னு தான் சொல்வேன். இல்ல மேம் எனக்கு அவ்வளோ டைம் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆஃப் நீட், 3 இயர்ஸ் ஆஃப் இன்செட் அண்ட் வந்து 1 இயர் ஆஃப் எஃப்எம்ஜி அட்லீஸ்ட் இதையாச்சும் படிங்க. ஓகேவா? ஸோ வந்து இல்ல இதையும் எனக்கு படிக்க டைம் இல்லன்னா, அட்லீஸ்ட் நீட் கொஸ்டின்ஸயாச்சும் சால்வ் பண்ணுங்க. பட் நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா, எல்லா பிஒய்க்யூஸையும் ஒரு ஒரு ஆப்ஷன் என்ன கொஸ்டின், என்ன ஆப்ஷன் அத மட்டும் படிங்க. லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் கூட வேணாம். முடிஞ்ச அளவுக்கு இத பண்ணுங்க. சரியா? ஸோ இப்படிதான் வந்து நம்ம அட்லீஸ்ட் இத நம்ம வந்து படிக்கலாம். இப்போ சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் நான் உங்களுக்கு சொன்னேனா, அந்த டாபிக்க நீங்க கவர் பண்ணாம எக்ஸாம்க்கு போயிடவே போயிடாதீங்க. பிகாஸ் கண்டிப்பா அதுலருந்து உங்களுக்கு டெஃபினட்டா கொஸ்டின் வரப்போகுது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ நீங்க கண்டிப்பா வந்து விட்டுட்டே போகக்கூடாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹை டாபிக்ஸ கண்டிப்பா படிக்கணும். இப்போ பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்களேன். நீட்ல வந்து அது இம்பார்ட்டன்ட் டாபிக். ரொம்ப கிடையாது. அதுலேருந்து கொஸ்டின் வந்து வரப்போறதில்ல. அது நீங்க பெருசா படிக்கலனாலும் உங்க மார்க் அவ்வளோ அஃபெக்ட் ஆகாது. பட் அயர்னில நீங்க படிக்காம போனீங்கன்னா, டெஃபினெட்லி இட் வில் காஸ்ட் யுவர் ரேங்க். டெஃபினட்டா காஸ்ட் பண்ணும். ஸோ எதுல எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்க படிக்கணும். அதுதான் எல்லாத்தையும் படிக்கிறது முக்கியம் இல்ல. எது படிக்கிறது இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுட்டு நீங்க படிக்கணும். இதுக்கப்புறமா வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நீங்க வந்து எந்தெந்த ஆப்ல எந்த பிஒய்க்யூஸ் போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஃப்ளெக்ஸ் ஆப்னு ஒண்ணு இருக்கு. சரியா? ஸோ அது வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ஆப் தான். ரொம்ப கிறிஸ்பான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நாலே 4 லைன் எக்ஸ்ப்ளனேஷன் தான். டக் டக்குன்னு படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்க அந்த ஆப் யூஸ் பண்ணுங்க. இல்ல ஐ எம் நாட் அ விஷுவல் பர்சன். ஸோ நான் ஆடியோ ரிலேட்டட் கன்டென்ட் தான் எனக்கு நல்லா மனப்பாடம் ஆகும் அப்படின்றவங்க வந்து பிடிஆர் செரிபெல்லம்ல மோஸ்ட்லி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நல்லாயிருக்கும். அதை யூஸ் பண்ணுங்க. மேரோல வந்து நல்லா லென்த்தி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எட்ஜ் கொடுக்கும். ஸோ அதனால நீங்க அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் வந்து லைக் ரொம்ப டாப் ரேங்க், ரொம்ப ரொம்ப டாப் 100, 200 எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, டாப் 1000 எடுக்கணும்னு நினைக்கிறவங்க மேரோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க.
பண்ணா தான் எடுக்க முடியும்னு நான் சொல்ல மாட்டேன். பண்ணீங்கன்னா எடுக்கலாம். ஸோ இதுதான் ஆப்ஸ் பத்தின ஒரு ஓவர்வியூ. ஸோ நான் இதெல்லாம் பர்சனலி இந்த ஆப்ஸ்லாம் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, ஏடிஆர் அண்ட் ஆப்ஸ் ஆர் குவைட் குட் ஆப். அது கூட நீங்க யூஸ் பண்ணனா பண்ணிக்கலாம். நாட் அன் இஷ்யூ. பட் ஐ திங்க் எவ்ரிபடி வில் ஹேவ் மேரோ. இது வந்துட்டு இப்போ பிஒய்க்யூ வந்து எவ்வளோ ரேங்க் வேணும்னா எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதான் நான் உங்களுக்கு இந்த டேப்லெட் காலம்ல கொடுத்துருக்கேன். எவ்வளோ நம்பர் ஆஃப் கரெக்ட்ஸ் வேணும்னா எப்படி நம்ம பிஒய்க்யூ வந்து படிக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு 140 பிளஸ் கரெக்ட்ஸ் வேணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பிஒய்க்யூ வந்து அதோட 4 ஆப்ஷன்ஸ் ஏன் வருது? அந்த பிஒய்க்யூவோட ஆன்சர் இது மட்டும் படிச்சீங்கன்னா போதும். சரியா? அதுக்கு அடுத்து வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்துட்டு 160 பிளஸ் கரெக்ட்ஸ் வந்து நீட்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்க என்ன பண்ணணும்னா, மோஸ்ட்டா இப்ப ரிப்பீட் ஆகுது. இப்ப நம்ம சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் ஆஃப் நியூ பார்ன் இருக்கும். நிமோனியாவோட ட்ரீட்மெண்ட்டா இருக்கட்டும். இதெல்லாம் ஹைலி ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ அதுல வந்து நீங்க ஃபுல்லா என்ன சொல்ல வராங்கன்னு லைன் பை லைன் படிச்சுக்கோங்க. சரியா? இதே வந்து நான் வந்து 160, 165 பிளஸ் நீட்ல எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, டெஃபினெட்லி நீங்க எல்லாத்துக்குமே வந்து லைன் பை லைன் வந்து படிக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோல சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நீங்க கேட்ட அந்த கஸ்டம் மாடல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். வீடியோல நான் உங்களுக்கு வந்து பிஒய்க்யூ எப்படிலாம் படிக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து அந்த 3 ஹவர்ஸ் ஆஃப் கொஸ்டின் செஷன் டெய்லி 2 to 3 ஹவர்ஸ் கொஸ்டின் செஷன் போடுங்க நான் சொன்னேன்ல. அப்ப எப்படி நம்ம பிஒய்க்யூ கொஸ்டினா போடணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் வீடியோல ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நான் எப்பயும் சொல்றது தான், நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்றதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா பிஒய்க்யூஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நல்லா பர்ஃபெக்டா வந்து பர்ஃபெக்ட் பண்ணுங்க. அன்டில் யூ கெட் 95% ஸ்கோர் ப்ளீஸ் டூ யோர் பிஒய்க்யூஸ். நான் வந்து என்னோட கடைசி நாள் வரைக்கும் நான் பிஒய்க்யூ டெஸ்ட் எழுதிட்டே தான் இருந்தேன். டெய்லியும் ஐ யூஸ் டு சால்வ் லைக் 100 பிஒய்க்யூஸ். ஸோ ஈவன் நான் 95 அட்லீஸ்ட் 95 கொஸ்டின்ஸாவது நான் 100க்கு கரெக்ட் வாங்குவேன். பட் ஈவன் டில் த லாஸ்ட் டே ஐ சால்வ் மை பிஒய்க்யூஸ் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ அந்த அளவுக்கு நீங்க பிஒய்க்யூஸ் வந்து சால்வ் பண்ணுங்க. ஸோ ஆல்வேஸ் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்றதை விட. இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணி படிங்க. எல்லாத்தையும் பண்றதை விட கரெக்டா பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் பெனிஃபிட்டட் பை திஸ் வீடியோ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.